நம்ம சேனலை பார்க்க வந்தவிய எல்லாத்துக்குமே என்னோட முதல் கண் வணக்கம் தான் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட் ரவுண்டு 3-3 வந்து திக் நிமிடமெல்லாம் இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம ஜெயிப்போமா அவனை ஜெயிப்பான்னு தெரியாது, அந்த அளவு ரொம்பவே பயப்படுத்திட்டா மேட்ச் தான் இந்த மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் நமக்கு வீடியோக்கு பண்ண வேண்டியது ஒரு சப்ஸ்கிரைப்பு, ஒரு பெல் நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஒரு லைக் தாங்க. அதாவது இந்த மேட்ச் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. அதாவது நம்ம டீம்காரனை கூட எல்லாமே ரேண்டம் பிளேயராக தான் இருந்தாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் துவைக்கலான்னு போய் அவங்க கூட சப்போர்ட் பண்ண நம்மளும் போயாச்சுங்க. அதுக்கப்புறம் என்னத்தை பண்ண நம்ம டீம்காரரும் ஒரு ஆளை நாக்கடிச்சு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் கில் எடுத்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே டீம்காரன் கூட ஓடியே போய்கிட்டே தான் இருக்கோம் அவனுக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம போக ஆரம்பித்தோம். அவனும் தேடுறானு நம்மளும் தேடுறானு. கடைசியில் இந்த இடத்துல ஒரு அண்ணன் மெடிக்கல் சுற்றிக்கிட்டு இருந்தா, அவங்களுக்கு டம்முன்னு வச்சோம். மேலே அடியே படலை, நம்மளை வெட்டணும்னு தான் அவங்களோட குறிக்கோளாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஊக்காங்கலாம் போட்டு வந்தாவ, ஐயே எனக்கு பயன்படுத்தி விட்டாவ. அதுக்கப்புறம் என்னத்தை பண்ண, அப்படியே கவர் எடுத்து அடிச்சிடலாமா அடிக்க முடியாதான்னு ஒரே யோசனைக்கு மேலே யோசனையாக இருந்தேன். அதுக்கப்புறம் டப்புன்னு ஒரு அடி, போங்கடா வெளியே அப்படின்ற மாதிரி அவனால அடிச்சு விட்டாச்சு. சரி, அடுத்த ரவுண்ட் அப்படியே நம்ம ஸ்கேட் போர்டில் போனால் அதுக்கப்புறம் நம்ம டீம்காரனு எல்லாரும் அங்கே நின்னானுவேன். அதுக்கப்புறம் நம்ம முன்னே ஒரு அண்ணன் வந்துட்டாவ. வந்த உடனே அவியில் எப்படி அடிக்கணும்னு அங்கிட்டு இங்கிட்டுன்னு யோசித்து பார்த்தா ஸ்குவாடே கூட்டு வந்துட்டாவ. ஒரு ஆள் மட்டுமான்னு பார்த்தா எல்லாருமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னத்தை பண்ண, அப்படியே கடந்து கிருன்னு அழுத்தி பார்த்தேன். நம்ம அழுத்துனதே ஒரு ஆள் ஓசிக்கல் எடுத்துட்டாவ நம்ம டீம்காரரு. அதுக்கப்புறம் அப்படியே ஓடி நம்ம டீம்காரனுக்கு கொஞ்சம் பேக்கப் கொடுப்போம், அப்புறம் இந்த மேட்சை ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். திருப்பி பேக்கப் கொடுக்கல, கண்டிப்பாக அவனை ஜெயிச்சிடணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சை டஃப்பாவது கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சி கொண்டு போனோம். ஆனால் டஃப்பாக கொண்டு போயிருப்போம், ஜெயிப்போமா ஜெயிக்கலான்றது தான் நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். அதுமாதிரி நம்ம டீம்காரர் ஒரு ஆள் முன்ன போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேக்கப் கொடுக்குமே பின்னாடி நல்ல ஒரு டேமேஜ் அப்படி ஒரு டேமேஜ் கொடுத்து வச்சு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம டீம்காரன் அடிப்பான்ல அடிக்கலையான்ட்டு நான் பார்த்தேன். கடைசியில் ஒரு நாக்கு வச்சுட்டான்னு எப்படியே டேமேஜ் கொடுத்துறேன். இவன் வேற ரிவே ஆகிட்டே இருந்தான். என்னத்தை பண்ண உள்ள இவனை வேற நிற்கணும் முன்ன, என்னத்தை பண்ண அப்படின்ட்டு உள்ளே போய் ரிவே பண்ண போயாச்சு. அப்படி போனவொன்னே இங்கே ஒரு நல்ல ஒரு ப்ரோ பிளேயர் டப்புன்னு வந்தான். நல்லா அழுத்தி பிடிச்சி நம்ம அவியலை ஒரு அழுத்தி பிடி கட்டி ஏந்தி அவியலும் கொண்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நின்னோம். சரி, நம்ம ஜெயிச்சிடலாமா ஜெயிக்க முடியாதா அப்படின்னு எனக்கு தெரில. கடைசியில் ஊக்காங்க போட்டு ஒரு ஆள் வந்தா அவியலை டப்புன்னு அடிச்சு அவியலை கொண்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம இந்த ரவுண்டுக்கு வந்தாச்சு, சிப்பியாடுக்கு வந்தோன்னே நம்ம சிங்கம் மாதிரி ஆடணும் அப்படின்னு நானும் பாம்பு குக்கடிச்சு பார்த்தா கடைசியில் ஒருத்தங்க கூட இல்லை. அதை என்னத்தை பண்ண, பாம்பு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம என்னத்தை பண்ண, நம்ம டீம்காரனுக்கு அப்படியே கொஞ்சம் பேக்கப் கொடுத்துட்டு அப்படியே நின்னோம். என்னத்தை பண்ண அப்படின்ட்டு சரி, நம்ம டீம்காரனால பார்த்து விளாண்டா நம்ம விளாண்டு கூட மாட்டோம் அப்படின்னு நம்ம இப்போ ஷார்ட் போயாச்சு. ஷார்ட் போன உடனே நம்மளை என்ன பண்ணுவானுன்னே தெரில. அந்த மாதிரி ரொம்பவுமே டஃப்பாக ஆக்கிட்டானுங்களே. மேலே இருக்கானுங்களே, ஒன்றுமே பண்ண முடியாது. மேலே ஒருத்தன் பின்னாடி ஒருத்தர் சுற்றுறான். என்னத்தை பண்ண, இதில் செத்தது தான் மிச்சம். 3 பேர் வந்து நம்மளை கொள்ளுன்னு கொள்றானு. நம்ம டீம்காரனா பேக்லேயே நின்று என்னத்தை பண்ண அப்படின்றத மாதிரி தான் விளாண்டோம். ஃப்ளாஷ் பேங்கில் போட்டு பார்த்தா ஓப்பனில் வந்து மேலே உள்ளவன் இருக்கா, அவனே அடிச்சு போட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே அவனால கொண்டு போட்டான்னு. அதுக்கப்புறம் நம்ம அந்த ரவுண்டில் அப்படியே இருந்து நம்ம ஆள் ஒரு ஆளை நாக்கடிச்சாப்புல. நாக்கடிச்சோடனே என்னத்தை பண்ண, இன்னொருத்தன் மேலே இருக்கான். மேலே உள்ளவன் ரொம்பவே குடைச்சல் கொடுத்தான். அங்கேருந்து பாருங்க ஃப்ளாஷ் பேங்க் அது இதுன்னு தூக்கி எறிகிறான். அவன் நல்ல ஒரு பேக்கப் பிளேயர் மாதிரி நல்ல மேலே இருந்தால் அது டீமுக்கு அவ்வளோத்துக்குள்ளே சப்போர்ட் பண்ணுறான். ஆனால் நம்ம டீம்காரனை ஒன்றும் சப்போர்ட் பண்ணல. என்னத்தை பண்ண, நம்ம டீம்காரனாலே நம்பியிருந்தால் நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அப்படியே 2வது ரவுண்டு வந்தாச்சு, 3வது ரவுண்டு. ஆமாம், அவனை ஒரு பாயிண்ட் எடுத்துட்டான்லே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த கிரைனேட் போடலாமா என்ன பண்ணலாமான்னு தெரில. சட்டுன்னு ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டேன். டபக்குன்னு பார்த்தா ஊக்காங்க போட்டு ஒரு நாய் வந்து நம்மளை டம்முன்னு அடிச்சு போட்டான். என்னத்தை பண்ண, நாக்காயிட்டு எல்லாம் ரிவே பண்ண வாங்கல பாய் ஹெல்ப்மீலாம் போட்டு பார்க்க கண்டுக்கிடவே இல்லை. ஊக்காங்க போட்டு அந்த ஆளுக்கு அவனை நல்லா விளாடுறான்லே. அதுக்கப்புறம் நம்ம டீம்காரன் ஸ்கேட் போர்டில் போனான். அவனே அடிப்பான்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா அவனே டவுன் அடிச்சு போட்டானு. அதுக்கப்புறம் நம்ம ஆள் மேலே கொஞ்சம் தெளிவாக விளாண்டான். அதாவது நாங்களாம் கீழே ஓடி போனால் நம்ம கொஞ்சம் தெளிவாக விளாடும் அப்படின்னு அவன் கணிச்சிட்டு மேலே போய் உட்கார்ந்தோன்னே பொறுமையாக வந்து அடிப்பான்னு நான் நினச்சேன். ஆனால் நம்மளால மேட்சை முடிச்சு கொடுத்துருவான்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நடந்தது மட்டும் பாருங்கள், உங்களுக்கே சிரிப்பாயிரும் அப்படி இருக்கும். அப்படியே நம்ம ஆள் கீழே ஒரு 2 பேரும் டவுன் ஆகிட்டானு. பாய் போகலாம் பாய் போகலாம் பாய் அப்படின்ட்டு நான் கத்தி சொல்கிறேன். ஆனால் அவனை நான் போக மாட்டேன், இப்படி தானே இருப்பா அப்படின்னு சொன்னானே. 2 பேர், ஒரு ஆள் பேக்கப் கொடுத்தாவே, இன்னொரு ஆள் பக்கத்தில் வந்து அழுத்தி போட்டு போயிட்டே இருந்தாவே. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம மில்லு ரவுண்டுக்கு வந்தாச்சு. 2-2 இக்கட்டான சூழ்நிலை. இந்த மேட்சை நம்ம கொஞ்சம் விட்டாலும் அவனை ஈஸியாக அடிச்சிருவானே. அழகாக தெரிஞ்சு போச்சு. சரி, நம்மளும் அப்படியே நம்ம டீம்காரனை கூட பேக்கப் போவோம் அப்படின்னு போனால் ஷார்ட் ரேஞ்சில் ஒரு அண்ணன் வந்துட்டாவே. நம்மளை அழுத்த மேகலை கிங்கில் நான் அப்படின்ட்டு பின்னாடி உள்ள ஆள்
அவரையும் நம்ம அழுத்திருக்கலாம். நம்ம இதில் பண்ண தப்பால் இந்த மேட்ச் நம்ம இந்த ரவுண்டு நம்ம தோப்பம் தான் நினைக்காம பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படியே ஒரு அண்ணன் அங்கேருந்து உள்ளேருந்து கிரெனேடை வீசிட்டு கையிலே நிற்காவ, ஆனால் வீசி விட்டாவ நம்ம டீம்காரனுக்கு எவனுக்கு டேமேஜ் ஆகலை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல டப்புன்னு எனக்கே திணறிட்டேன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம டீம்காரனை என்னத்தை பண்ணேன், இந்த இடத்துல வருவானுவன்னு நானும் கணிச்சு நின்னேன். சரி நிற்போம், எங்கே வாரானுவனே எப்படின்னு தெரில. அதுக்கப்புறம் நம்ம இந்த குளோவுக்கு பின்னாடி ஒரு அண்ணன் வந்துருந்தாவ, அந்த அண்ணனை அடிக்கலான்னு அழுத்துறேன். கடைசியில் பார்த்தா கன்று ரீகால் ஆகிட்டு என்னத்தை பண்ணேன், நம்மளை கொண்டுட்டான்ல. அதுக்கப்புறம் 2 அவனை 3, அதாவது ரொம்பவுமே டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்ல. நம்ம எப்படி இந்த மேட்ச் நம்ம டீம்காரனை நம்பினா ஒன்றும் பண்ணவே முடியாதுன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டேன். சரி நம்மளா இறங்கினா மட்டும்தான் இந்த மேட்சை ஜெயிக்க முடியும்னு அது நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே ஓடலான்னு ஓடிக்கிட்டே இருந்தேன். இருந்தாலும் டீம்காரனை நம்ம செத்தாலும் அவனை ரிவே பண்ணுவானுன்னு கொஞ்சம் கூட தான் ஓடுனேன். அதுக்கப்புறம் ஒரு குளோவில் போட்டு அப்படியே கிரெனேடை வச்சுருந்து கரெக்டாக குக் பண்ணி வீசலாமா அப்படின்னு வீசினேன். பார்த்தா அந்த சைடு எவனும் இல்லை. அதுக்கப்புறம் நேராக மேலே ஏறிட்டேன். நம்ம டீம்காரனை வேற ஒருத்தன் நாக்கடிச்சு அதுலேயே நாக்கடிச்சிட்டான்லே. அதுக்கப்புறம் நேராக கர் அப்படின்னு மேக வச்சு அழுத்தி விட்டேன். அழுத்தி விடுறதுல கிங்கு நம்ம தான் அப்படின்ற மாதிரி அழுத்தினேன். கடைசியில் இந்த அண்ணன் ரொம்பவுமே டஃப் கொடுத்தவ, ஐயோ அப்படின்ட்டு அவையெல்லாம் அழுத்தி நம்மளும் நல்ல கில் அடிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே இன்னும் ஒரு ஆள் தான் இருக்காவ, நம்ம ஈஸியாக ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ கடைசியில் பார்த்தா ட்விஸ்ட்டு நம்மளையா தான். ஆனால் ஜெயிப்போம், இந்த மேட்சை நம்ம தான் ஜெயிப்போம். அழுத்தல உன்னால் முடியல, அழுத்தல அப்படின்ட்டு நானும் நல்ல குளோவெல்லாம் உடச்சி விட்டேன். அதுக்கப்புறம் MP40 மாற்றிட்டேன். MP40 மாற்றின உடனே நல்லா அந்த குளோவெல்லாம் உடச்சி விட்டேன். அவன் எங்கே இருக்கானே தெரியல. கடைசியில் பார்த்தா நம்ம டீம்மேட் பின்னாடி இருக்கான். அதுக்கப்புறம் நம்மளை விடக்கூடாதுல, நம்ம டீம்காரனை நம்மளே கொண்டுருவான்ல அப்படின்னு நம்மளும் முன்ன நம்ம டீம்காரனுக்கு சப்போர்ட் கொடுக்க போனேன். கடைசியில் பார்த்தா நம்ம டீம்காரனே மேட்சை ஜெயிச்சிட்டான். 3-3 கொண்டு வந்துட்டான். டீம்காரெலாம் ரொம்ப நன்றியில அப்படின்ட்டு நானும் நம்ம நன்றி எமௌண்ட்டை போட்டு விட்டாச்சு. நன்றி எமௌண்ட்டை போட்டு விட்டோன்னா நல்ல மேகு, அதாவது AK அதுலலாம் 200 சில்லற புல்லட் எடுத்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்மளை பாருங்களேன், மேகில் எவ்வளோ புல்லட் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களேன். அந்த மாதிரி தான் மேகில் அவ்வளோ புல்லட் எடுத்து வச்சோம். இந்த மேட்ச்சு நான் ஜெயிப்போம்னு நினச்சி அவ்வளோத்துக்குள்ள சந்தோஷமாக இருந்தேன். விடிய காலையில் 5 மணிக்கு லாண்ட மேட்ச். இந்த மேட்ச்சு எப்போ தெரியுமா, விடிய காலையில் 5 மணிக்கு அப்படி லாண்டோம். கடைசியில் என்னத்தை பண்ணேன், அப்படியே நம்ம இந்த மேட்ச் நின்றுக்கிட்டே இருந்தோம். என்னத்தை பண்ணேன் அப்படின்ட்டு நம்ம டீம்காரனை கவர் கொடுப்பானோ நம்மளை அவனை நாக்கடிச்சு போடணும், நம்ம கில் எடுத்துகிட்டு மேட்சை போய் வாங்கிடலான்னு பார்த்தோம். கடைசியில் என்னாச்சு, நடந்தது தான் வேற. டப்புன்னு நம்ம டீம்காரனை ஒருத்தனை நாக்கடிச்சிட்டானு. இந்த நாயை நான் அடிச்சிருந்தா மேட்சை நான் தான் ஜெயிச்சிருப்பேன். கடைசியில் பார்த்தா தான் இவனை அடிச்சிருக்கலாம். நல்ல ஊக்காங்க போட்டு போகிறான், மேக வச்சிருந்தேன். கடைசியில் பார்த்தா அவன் நம்மளை டப்புன்னு டவுன் அடிச்சிட்டான். மேட்சை ஜெயிச்சிட்டான்.